நெல்லை பாளையங்கோட்டை அண்ணா நகர் பகுதிகளில் தெருக்கள் மற்றும் வீடுகளில் மழைநீர் புகுந்திருப்பதால் அங்கு வசிப்பவர்கள் வீடுகளை பூட்டிவிட்டு மேடான பகுதிகளுக்கு செல்ல தொடங்கியுள்ளனர். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். தொடர் கனமழையின் காரணமாக நெல்லை பாளையங்கோட்டை அண்ணா நகர் பகுதிகளில் அதிக அளவிலான மழைநீர் தேங்க துவங்கி இருக்கிறது. தொடர்ச்சியாக நேற்று இரவிலிருந்து அப்பகுதியிலே மழை பெய்து வருகிறது. தொடர்ச்சியாக 3 மணி நேரங்களுக்கு கனமழை என்பதும் அப்பகுதிக்கு வானிலை ஆய்வு மையத்தின் வாயிலாக அந்த அறிவுறுத்தல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அப்பகுதி அண்ணா நகர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு 10 to 15 வீடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் வீடுகளுக்குள் வெள்ளம் திரும்புவதன் காரணமாக வீட்டை விட்டு வெளியேற இருக்கின்றனர். தங்களது வீடுகளில் தற்போது தேவையான உடைமைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு மேடான பகுதிகளை நோக்கி அல்லது உறவினர்கள் வீட்டுக்கு செல்கின்ற அந்த வகையில் அந்த பகுதியை விட்டு அவர்கள் நகர தொடங்கி இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக 4 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. கனமழை எச்சரிக்கையின் காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழைநீரானது தேங்க துவங்கி இருக்கிறது. முதற்கட்டமாக நீர்நிலைகளில் தேங்கிய மழைநீர் அதன் பிறகாக நீர்நிலைகளிலிருந்து வெளியேற துவங்கி இருக்கிறது. அருகில் இருக்கக்கூடிய சாலைகள் தாழ்வான பகுதியை நோக்கி வெள்ளநீர் தூண்டுவதன் காரணமாக தற்பொழுது குடியிருப்பு பகுதிகளுக்கும் வீடுகளுக்குள்ளும் மழைநீர் புகுந்ததன் காரணமாக மக்களுடைய இயல்பு வாழ்க்கை முக்கியமாக பாதிக்கக்கூடிய சூழல் என்பது நெல்லை மாவட்டத்தில் ஏற்பட்டிருக்கிறது. பகுதி அண்ணா நகர் பகுதிகளில் குறிப்பாக பாளையங்கோட்டை அண்ணா நகர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததன் காரணமாகவும் பகுதியில் முழுவதுமாக மழைநீர் சூழ்ந்ததன் காரணமாகவும் தற்போது அப்பகுதி மக்கள் வெளியேற தொடங்கியிருக்கிறார்கள். மேடான பகுதியை நோக்கி மழை வெள்ளம் சூழாத பகுதியை நோக்கி அவர்கள் தற்போது தங்களுடைய சிறிதான உடைமைகளை எடுத்துக்கொண்டு வெளியேற தொடங்கியிருக்கின்றனர். தொடர்ச்சியாக மேலும் நாளைக்கும் அப்பகுதியிலே சிவப்பு நிற எச்சரிக்கைக்கான அந்த அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக கனமழை என்பது அதிக கனமழையாக பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையத்தால் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் மழை வெள்ளத்தினுடைய அளவு அதிகரிப்பதன் காரணமாக வீடுகளுக்குள் புகுந்ததன் காரணமாக பொதுமக்கள் தங்களது போதுமான அளவுக்கான உடைமைகளை எடுத்துக்கொண்டு தற்போது வீடுகளை விட்டு வெளியேற தொடங்கி இருக்கிறார்கள்.